एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वरोगाणां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। இன்னைக்கு காயத்ரி ரகசிய உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்தினுடைய 4வது பகுதியை பார்க்கலாம். நேற்றைய வரைக்கும் ஆதி புருஷன் ஒருவர் தோன்றினார். அவர் தன்னுடைய விரல்களை தேய்த்து நீர் உண்டானது. நீருக்கு அப்புறம் அக்னி, காற்று, ஆகாயம், பிரம்மா இங்கெல்லாம் உருவானாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓங்காரம், ஓங்காரத்துக்கு அப்புறம் வியாகிருதி. வியாகிருத்திலேருந்து தான் இன்றைக்கி வியாகிருத்திலேருந்து காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, வேதம், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் வருஷலாக இது ஒரு மெத்தடாலஜியில் எல்லாம் ஒரே கருத்து தான். இப்போது இந்த சிருஷ்டியை பற்றி பேசும்போது வியாகிருதிங்கிறது ஓம் பூஹு புவக ஸ்வக. இது பிரம்மா தபஸில் இருக்கும்போது வெளிப்பட்ட முதல் அவர் உணர்ந்த சப்தம் ஓங்காரம். ஓங்காரம் வளர்ந்து வியாகிருதி, வியாகிருதி வளர்ந்து தான் காயத்ரி. அதனால் பூஹு புவக ஸ்வகங்கிறது அவர் கேட்ட ஸ்ருதி, கேட்டது அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் கேட்டது, காதால் கேட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ வியாகிருத்தியாக அதில் வியாகிருத்தியிலிருந்து காயத்ரி அபவத்தாக பிறந்தது. காயத்ரியாக சாவித்ரியாக பவத்த, சாவித்ரி பிறந்தது. சாவித்ரியாக சரஸ்வத்தியை பவத்த, சரஸ்வதி பிறந்தது. சரஸ்வத்தியாக சர்வே வேதா அபவன், சரஸ்வதியிலேருந்து தான் எல்லா வேதங்களும் வெளிப்பட்டது. சர்வேபிய வேதேபிய இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1180 உபனிஷத்தும் நம்ம அத்தியனம் பண்ணால் ஒரு உபனிஷத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள்லேருந்து இன்னொரு உபனிஷத்து சொல்கிற கருத்துக்கள் எங்கேயாவது சில இடத்துல சின்னதாக மாறுபடும் போது ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டும் நம்ம மொத்த 1180 நம்ம அத்தியனம் பண்ணால் அந்த டவுட்டும் இருக்காது. எந்த இடத்துல மாறுபடுது, எதுக்காக மாறுபடுது, அங்கே என்ன விதி விலக்கு இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிறது கிடைச்சிருக்கிறத வச்சு தான் நம்ம பயணிக்கிறதுனால அதனால் சின்ன சின்ன மாறுபாடுகள் வேறுபாடுகள் வரும்போது சின்னதாக ஒரு சந்தேகம் வரும். அதனால தான் சந்தேகம் இல்லாத விஷயங்களில் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சங்கரர் என்ன பண்ணார், இந்த 10 தொகுத்தார். தச உபனிஷத்தை அரிய காரியம் பண்ணியிருக்காரு. அவர் மொத்த உபனிஷத்தையும் அத்தியனம் பண்ணிட்டு தான் இதை பண்ணியிருக்கணும். இவ்வளோதையும் பார்த்துட்டு அவர் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் ஒதுக்கியிருக்காருன்னு நம்ம பின்னாடி அவர் பின்னாடி பயணிக்கும் போது தெரியுது. இப்போ நம்ம அகண்ட பார்வையில்
126 உபனிஷத்து நம்ம பார்த்த வரைக்கும் எங்கெங்கே சங்கரர் எதனால் இதை அவாய்ட் பண்ணியிருக்காரு, சில இதை வந்து வேறு வழி இல்லாமல் அவாய்ட் பண்ணியிருப்பார், சில இதில் கான்ட்ரவர்சி இருக்குது அவாய்ட் பண்ணியிருக்காரு, சில இதில் குழப்பம் இருக்குது அவாய்ட் பண்ணியிருப்பார், சில இடத்துல பேதங்களை க்ரியேட் பண்ணுற மாதிரி சந்தேகம் பெரிய சந்தேகம் உள்ளதாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. இப்படி மக்களுக்கு தெளிவுபடணுங்கிறதுக்காக தசோபனிஷத்துங்கிறத ஒரு மாடலாக காமிச்சிட்டு போயிட்டார். அதிசயம், பெரிய அரிய திருப்பணி அது. இந்த இந்த இதில் இந்த மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு தான் அவருடைய கடினமான அந்த வேலையை எளிமைப்படுத்திட்டு போயிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல சரஸ்வத்யா சர்வே வேதா அபவன் சர்வேபியோ வேதேபியக சர்வலோகாம், வேதத்திலிருந்து தான் லோகங்கள் அதை வச்சு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு, நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இப்போ தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் இருக்கா இல்லையா? நேற்று கூட சொன்னேன் இல்லையா, தமோகுண ஞானம் ரஜோகுண ஞானம் சத்துவகுண ஞானம். ஏன் அதை ஞானம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவன் நல்லவனாக இருப்பான், ஆனால் நல்லவனாக இருப்பான், பூரணமாக அறியலை. இது விக்கிரகத்தில் மட்டும்தான் இருக்கிறார், இந்த விக்கிரகத்தில் தான் இருக்கார், ராமரில் தான் இருக்கார், கிருஷ்ணனில் இல்லைங்கிற மாதிரி விரோதம் கொண்டு தமோ குணம்னு சொன்னோம் இல்லையா நேற்று. ஞானம் அவன் நல்லதை நோக்கி தான் போகிறான், ஆனால் அது மட்டும்தான் அதுதான் மேன்மையானது, பாக்கியெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் இதுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே பிரச்சனை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மொழியாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, அகங்காரம் அது. நாங்களும் பெரியவங்கன்னு சொல்லிட்டு போங்க. முதல்ல நாங்களும் பெரியவங்கன்னு சொல்கிற அவசியமே இல்லையே. நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் மக்கள் அதை சொல்லிடுவாங்களே பெரியவங்கன்னு. நீங்கள் உங்களுடைய அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா இடிக்குது. அதனால் நாங்கள் தான் பெரியவங்கன்னு என்ன ஆகுதுன்னா, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. ரொம்ப சுப்பீரியாரிட்டியாக இருக்கிறவன் கடைசியில் இன்ஃபீரியாரிட்டி ஆகிடுறான். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கிறவன் எல்லோரையும் டாமினேட் பண்ணுற அளவுக்கு சுப்பீரியாரிட்டி ஆகிட்டான். அது மனப்பிரச்சனை, மனநோய் தான் அது. பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அதுக்கு தான் பெரிய மகத்தான காரியங்களை சாதிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மஞானத்தை நீ அறின்னு சொன்னது. காயத்ரியுடைய பூர்வாங்கம், நீ லெஜெண்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பரம்பொருளை ஹிருதயத்தை பிடிப்பா, அவர் திருவடியை பிடிப்பு, பிரம்மஞானத்தை பூரணமாக அறிந்து பிராமணனாக, அப்போ தான் நீ எல்லா பிரச்சனையும் டேக்கிள் பண்ணுவேன். நல்லது எது கெட்டது எது தெரியும். பூரண அறிவோடு செயல்படணும். இந்த பூரணமான அறிவு வந்து ஆத்மபோதத்தினால தான் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆத்மாவை பற்றிய அறிவு வந்தால் தான் நீ வந்து அகங்காரம் கொள்ளாத, காமம் கொள்ளாத, கோபம் கொள்ளாத, திருடாத, பொய் சொல்லாத, நெகட்டிவாக எதுவும் செய்யாதுன்னு எந்த உபதேசமும் அவசியம் இல்லை. இதை செய்யணும்னு சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். இதுதான் அங்கே இருக்கிற அதீதமான விசேஷம். ஆத்மபோதம் வேறு, சத்துவகுணம் வேறு. சத்துவகுணம் ஆத்மபோதத்துக்கான தகுதி. புரியுதா? எபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எபிலிட்டியை சத்துவகுணம் கொடுக்கும். சத்துவகுணத்துக்கு போகிறதே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இல்லையா? இப்போ சத்துவகுணமே இல்லையே, தமோகுணமும் ரஜோகுணமும் தானே பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்கான். ஒன்று மிருகமாக வாழ்கிறான், இல்லை மனுஷனாக வாழ்கிறான். பாதி மிருகம் பாதி மனிதன். சத்துவகுணம் இருந்தால் தான் தேவ சிந்தனை வரும், ஏகாந்தம் விரும்பும், ஒன்றில் நிற்கணுங்கிற விரத்தேனு சத்திய விரத்தேனு சங்கல்பம்லாம் எங்கே வரும்? சத்துவகுணத்தில் தான் வரும். இந்த மூணுமே சத்துவகுணத்தில் தான் வரும். சத்துவகுணத்துக்கு வராமல் நீ சாதித்து ஒன்றும் கிழிக்க முடியாது. இப்போ நான் அதை உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தமோகுணத்தில் இந்த விக்கிரகத்தில் தான் கடவுள் இருக்கார், நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்கிறீங்கல்ல, சண்டை போட்டுக்கிறீங்களே, அடிச்சுக்கிறீங்கள, அது தமோகுண பக்தின்னு சொல்லலாம், தமோகுண ஞானம்னு சொல்லலாம். நீ நல்லதை நோக்கி தான் போகிற, ஆனால் நீ தான் இது மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்கிற பிளைண்டு. அதனால் அது தமோகுணமாக சொல்கிறோம், போட்டோம்.
அடுத்தது ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன பண்ணுறான்? பலவிதமான மனிதர்கள் பலவிதமாக வாழ்கிறாங்க, பலவிதமான கடவுள் இருக்குது, பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சிந்திக்கிறான் இல்லையா? அவன் ரஜோகுணம். மெனி காட்ஸ் மெனி ஜீவராசிகள், அது ரஜோகுணம். சத்துவகுணம் ஒரு காடு தான் எல்லாருக்குள்ளேயும் உயிராக இருக்குது, ஒன்று தான் ஆதாரமாக இருக்குங்கிறத அது எப்போ வரும்? அனுபூதி வேணும், விசாரம். குரு இல்லாமல் அது ஒன்றும் நீங்கள் தலைகளை நின்னாலும் வராது. அதே மாதிரி தான் சத்துவகுணம் பண்ணும்போது அவனுடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா, சத்துவகுணத்தில் பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது, நிஷ்காமியம் இருக்கும். ஆசை ரொம்ப ரொம்ப தீவிர கத்தியோடு பண்ண மாட்டான், வேகமாக பண்ண மாட்டான், ரொம்ப பற்றோடு பண்ண மாட்டான். நியத்தம்னு நினைப்பான். அவனுக்கு இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நியமிச்சிருக்கார் கடவுள், நம்மளை நியமிச்சிருக்கு. அங்கே தான் அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற அறிவு வரும். சத்துவகுணத்தில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்திருக்கிற வேலை, இறைவன் கொடுத்துருக்கிற வேலை, அது நியத்தம். நியத்தம்னா இது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, நம்மளை நியமிச்சிருக்காரு, நம்ம இதை கட்டாயம் செய்யணும். அதை தான் கர்மத்தை சத்துவகுணத்தோடு செய்கிறது வேறு, யோகமாக செய்கிறது வேறு, ஆத்மபோதத்தோடு செய்கிறது வேறு. 3 விதம் இருக்குது அதே சத்துவகுணத்தில். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான், நேத்தமாக இருக்கிறோம், அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்யணும், அப்படி செய்யணும்னு செய்கிறான் இல்லையா? அங்கே கூட அகங்காரம் அவனுக்கு வரலாம், அகங்காரம் அங்கே கூட வரலாம். சத்துவகுணத்தில் இருந்தாலும் அகங்காரம் தலை தூக்கும். ஆனால் ஆத்மபோதம் வந்து அந்த அகங்காரமும் இருக்காது. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிறதுல தெளிவு இருக்கும். அதுதான் ஆத்மபோதம். இப்போ நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். அவங்க சத்துவகுணமாக இருந்தாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு செய்கிறான்னா அது அகங்காரம் தானே. அப்போ சத்துவகுணத்தையும் கடக்கணும், நீ சத்துவ குணாத்தீத்தனாக மாறணும். குணாத்தீத்தனாக மாறுறதுக்கு தான் ஆத்மபோதம். இது புரியுதா? 3 நிலை. தமோகுணத்தில் காரியம் பண்ணுறான், ரஜோகுணத்தில் காரியம் பண்ணுறான், சத்துவகுணத்தில் காரியம். முதல்ல சத்துவகுணத்து காரியத்தை இப்படி சொல்கிறேன். எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்காது, ரொம்ப விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. நேற்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு செய்கிறான். அகங்காரம் இல்லாமல் செய்யணும். சில நேரத்தில் நான் செய்கிறேங்கிற அறிவோடு செய்வான். நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், குடும்பத்துக்காக செய்கிறேங்கிற அறிவோடு செய்கிறான். நான் நல்லா செய்கிறேன், நான் நல்லா செய்யலை, அந்த எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் அந்த எண்ணம் சரியில்லை. சரி, ரஜோகுணம் என்ன? ஆசையினாலேயோ அகங்காரத்தினாலே தூண்டப்பட்டு செய்வான். ஆசையினாலேயோ அகங்காரத்திலேயோ தூண்டப்பட்டு செய்கிறான்னா அவன் வந்து ரஜோகுண காரியம்னு அர்த்தம். இது புரியுதா? அவன் வந்து அட்டாச்மெண்ட் இல்லை, நியத்தம், கொடுக்கப்பட்டதே செய்கிறோம், பற்று இல்லை, காமியம் இல்லை, நிஷ்காமியம். நிஷ்காமியம். இவனுக்கு ஆசையும் அகங்காரமும் அதோடு செய்வான். ரொம்ப பல முயற்சிகளை பண்ணும். கடினமாக உழைக்கிறவன்லாம் அதான் இந்த பிரச்சனை. ரத்த வேர்வை சிந்துறான்னு சொல்கிறான்ல, அவன்லாம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜோகுணத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். சத்துவகுணத்தில் இருக்கிறவன் அப்படிலாம் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு அறிவு தெளிவு இருக்குது, இவனுக்கு அறிவு இருக்குது, தெளிவு இல்லை. இது வித்தியாசம் புரியுதா? இது புரியுதா? இப்போ ரஜோகுணத்தினுடைய இந்த இது தமோகுணத்தினுடைய விசேஷம் என்னான்னு கேட்டால், மோகத்தினால் தூண்டப்பட்டவன். மோகத்தினால் தூண்டப்பட்டவன் அவனுக்கு வந்து அந்த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, விளைவு. தன்னுடைய எபிலிட்டியும் இருக்காது, கான்சிக்வன்ஸும் இருக்காது. தன்னுடைய அந்த வேலையை செய்கிறதுக்கான தகுதி இருக்கா, எபிலிட்டி இருக்காங்கன்னு பார்க்க மாட்டான். அதனுடைய விளைவை பார்க்க மாட்டான், கான்சிக்வன்ஸ் பார்க்க மாட்டான், அடுத்த லாஸையும் பார்க்க மாட்டான், இன்ஜூரியும் பார்க்க மாட்டான். இது 4ம் அதுக்குள்ளே இருக்கும். இதிலெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், கவனம் செலுத்த மாட்டார். அப்போ தமோகுணம் மோகத்தினால் தூண்டப்பட்டது. அது அவங்க செய்கிறாங்க, நாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு செய்யுது. எபிலிட்டி நல்லா புரிஞ்சுங்க. எபிலிட்டி இல்லை, கான்சிக்வன்ஸ் விளைவு பார்க்குறதில்ல, இன்ஜூரிஸ் பார்க்குறதில்ல, லாஸ் பார்க்குறதில்ல. இது அறியறதில்லை, இதில் கவனம் செலுத்துறதில்லை.
அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவனுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மகத்தான காரியங்கள், இப்போ சங்கரர் செய்த காரியங்கள் எல்லாம் தமோ குணமோ ரஜோகுணமோ சத்துவகுணமோ கடந்த ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்காரு. வந்த வேலை அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னு அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி தான் ஓடின்னு இருக்கு. கர்மம் செய்கிறவனுக்கெல்லாம் கர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறானா என்ன? அதனால் எபிலிட்டி முதல்ல. நீ எபிலிட்டி இல்லாமல் நான் ஒன்று கேட்குறேன், எல்லோரும் சமன்றீங்களே. ஒருத்தன் முயற்சியும் பண்ணி 40 கிலோ தூக்குறான். அவனே முயற்சி பண்ணி 400 கிலோ தூக்குறானா இல்லையா? 400 கிலோ தூக்குறவனும் 40 கிலோ தூக்குறவனும் எப்படி ஒன்றாக முடியும்? என்ன உங்கள் லாஜிக்கு நான் கேட்குறேன். அப்போ முயற்சியும் பண்ணால் தானே எபிலிட்டி வரும். நீ தபஸ் பண்ணால் எபிலிட்டி வந்துடும். எபிலிட்டி உனக்கு கிடையாது, நீ தபஸே பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறாங்களா என்ன? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நாம் பங்கு கொண்டால் தோற்று போகிறோம். நிச்சயமாக எல்லாருமே என்ன இருக்கு, நமக்கு முதல்ல சிந்தனை என்ன வரும்னா, நம்ம தோற்று போய்டுவோங்கிற புத்தி தான் வரும். முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஜெயிப்போமா தோப்போமா, கிடைக்குமா கிடைக்காத, வருமா வராத, வெற்றியா தோல்வியாங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரஜோகுணம். தோற்றுருவாங்கிறது தமோகுணம், வெற்றியா தோல்வியானுங்கிறது. அப்போ அவன் எபிலிட்டி பார்க்கணும், சீக்வென்ஸ், இப்போ கான்சீக்வென்ஸ் பார்க்கணும், இன்ஜூரிஸ் பார்க்கணும், லாஸ் பார்க்கணும். அதை கவனம் செலுத்தாமல் நீ பண்ணினா அது தமோகுண காரியம். ஆசைனாலே அகங்காரத்தினாலே தூண்டப்பட்டு நீ ஒரு காரியத்தை பண்ணினீன்னா அது ரஜோகுண காரியம். கொடுத்துருக்காங்க கரெக்டாக செய்வோங்கிற அறிவோடு செஞ்சீங்கன்னா அது சத்துவகுண காரியம். அதே யோகமாக செஞ்சால் ஆத்மபோதம். அதே யோகமாக அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், பிரியமாக செய்யணும், பூரணமாக செய்யணும், நிபுணத்துவத்தோடு செய்யணும். அங்கே வந்துச்சு பாருங்கள் கர்மத்தினுடைய யோகம். இதுதாங்க இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஒவ்வொரு விஷயத்துலையும் தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் ஆட்சி பண்ணுது. அதனால் நீங்கள் பிரம்மஞானம் எதுக்கு இவ்வளோ அது கற்றுக்கணும்? பிரம்மஞானம் ஒன்று கற்றுக்கிட்டா எல்லாமே அதில் அடங்கிடும். அதனால் மகத்தான காரியங்கள்லாம் குணாத்தீத்தனாக இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா 108 உபநிஷ தமிழ் பண்ணியிருக்க முடியாது. மகத்தான காரியங்களில் ரொம்ப எளிமையாக செய்கிறோன்னா எப்படி காரணம்? ஏதாவது சிரமப்பட்டோமா சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியா? இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு செய்யணும், பிரேக் இல்லாமல் செய்யணும். ஆர்வக்கோளாறு என்ன பண்ணோம்? கஷ்டம் இல்லை, ஆர்வம். ஆனால் மேன் பவர் என்னது? லிமிட்டட் தானே. இருந்தாலும் என்னது? அன்லிமிட்டெட் பவரோடு அதை நடத்தியிருக்காங்க இறைவன். அதனால் இவ்வளவு 127 விடாமல் கண்டினியூவாக நடக்குது. ஒரு பெரிய பிரேக் ஒன்றா கூட பிரேக் 108க்கு அப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு அவன் இந்த உதிரியெல்லாம் பண்ணலான்னு நினச்சோம். சுவாமி விடலையே, நீ நிறுத்தாத, மெதுவாக போ அப்படின்னு அழகாக உபதேசம் பண்ணார். ஆமாம், நிறுத்தக்கூடாது, எப்பயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு அறிவுங்க, இதெல்லாம் ஒரு பேரறிவு. மெதுவாக போயின்னு இருப்பேன், ஓடுறவங்களாம் ஓடட்டும், வேகமாக ஓடுறட்டும். நீ மெதுவாக போனீங்கன்னா அப்புறம் எனர்ஜி வந்துடும் உனக்கு. எனர்ஜி வந்துச்சுன்னா மறுபடியும் நீ ஸ்பீடு எடுக்கலாம், அப்புறம் நடக்கலாம், ஓடலாம், பறக்கலாம். அவன் ஓடிட்டு இருக்கிறவனா ஸ்லோவாகிடுவான். இதுதானே சூக்ஷ்மம். அதனால் இங்கே இந்த கடவுள் தமோகுணத்தில் இருக்கிறவனுக்கு லோகமும், ரஜோகுணத்தில் இருக்கிறவனுக்கு லோகமும், சத்தோகுணத்தில் இருக்கிறவனுக்கு லோகமும் இருக்கா இல்லையா? இருக்கே. லைஃப் ஸ்டைல் மாறுதா இல்லையா? இருக்கே. அப்போ தபஸ் பண்ணாமல், அறிவு இல்லாமல் சமம் வராது, சமத்துவம் வராது. அறிவை கொடுத்தா சமத்துவம் வந்துடும். அந்த முயற்சியை தான் இப்போ நம்ம பண்ணுறோம். சமுதாயத்தில் சமத்துவம் வேணும் அப்படின்னு கேட்டால் அறிவு இருக்கணும். அறிவு தான் யாரும் தடை பண்ண முடியாது. அறிவில் தான் பார்ஷியாலிட்டி வராது. அறிவில் தான் அரசியல் பண்ண முடியாது. அறிவில் எந்த தடையும் பண்ண முடியாது. அதாவது தனி வழியில் போக, என் வழி தனி வழின்னு யாரும் தடுக்க முடியாத ரூட்டில் அது போயின்னு இருக்கோம். ஓங்காரம் மாதிரி அது. அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆசைனாலே அகங்காரத்தில் செய்யக்கூடாது, மோகத்தில் செய்யக்கூடாது, எபிலிட்டி தெரியாமல் செய்யக்கூடாது,
எபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சால் எபிலிட்டி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அறிவில்லாமல் செயலில் இறங்கவே கூடாது. கர்மத்தை செய்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் இதுவும் பகவத்கீதை தான், 22ன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்களா எத்தனாவது மந்திரம்? அது 20வது மந்திரம். எல்லாமே நான் சொன்னேன் இல்லை, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் பற்றி இவ்வளோ மந்திரம் சொல்லுதா? எனக்கு என்னென்னா ஒரு மந்திரத்தை பிடிச்சேன் வச்சுங்களேன், ஏதோ தமோகுணத்தையோ ரஜோகுணத்தையோ சத்துவகுணம் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டேன்னா அந்த லிங்க் எனக்கு வந்துடும். இப்போ இந்த கர்மாவிலேயே இப்போ 3 விதமான கேட்டகரி சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் லேட்டு இப்போ போனோடனே கேட்டுருங்க, அரிய கருத்து போயிடுச்சு. ஆனால் உங்களை மேன்மை இன்னும் படுத்தும், இன்னும் பட்டை தீட்டும். நீங்கள் வைரம், நீங்கள் எல்லாருமே வைரம் தான், பட்டை தீட்டும், இன்னும் பட்டை தீட்டும். அதனால் சாவித்திரியிலேருந்து சர்வ வேதமும் சரஸ்வதியும், சரஸ்வதியிலேருந்து சர்வ வேதமும், வேதத்திலேருந்து லோகங்களும் ஏற்பட்டன. ஏன்னா வேதத்தை வச்சு தான் லோகங்கள் படைக்கப்படுகிறது, அமைக்கப்படுகிறது. மனித வடிவமைப்பே வேதத்தை வச்சு தானே சொல்கிறாங்க. சர்வேபியா லோகேபிய சர்வே பிராணினா, லோகத்துக்கு அப்புறம் அங்கே வசிக்கக்கூடிய பிராணிகள், ஜீவராசிகள், மனிதன்லேருந்து தேவர்கள்லேருந்து எல்லா ஜீவராசிகளாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது பாருங்கள். இதில் குரு யார்? பிரம்மா. சிஷ்யர்கள் யார்? வசிஷ்டரும் யாஜ்ஞவல்க்யரும். என்ன அத்தாத்தோ காயத்ரி வியாகிருத்த. இனி காயத்ரியையும் வியாகிருத்த மந்திரத்தையும் யட்ச பிரவர்த்தந்தே, அதுக்கான விவரங்களையும் பிரவர்த்தந்தே கூறுகிறோம், மேலும் கூறுகிறோம், விளக்கம் தருகிறோம். இப்போ கேள்வி எக்கச்சக்கமான கேள்வி மாற்றி கேட்குறாங்க. யார்? வசிஷ்டரும் யாஜ்ஞவல்க்யரும். காச்ச காயத்ரி, யார் காயத்ரி? காச்ச வியாகிருத்தி, எது வியாகிருத்தம்? கிம் பூஹு, எது பூங்கிறது என்ன? புவகங்கிறது கிம் புவக, கிம் சுவக, கிம் அகக, கிம் ஜனக, கிம் தபக, கிம் சத்தியம், கிம் தத்து, கிம் சவித்து, தத் சவித்தூர் வரேண்யம் அப்படி சொல்கிறோம்ல. அது வரைக்கும் பூகு புவக ஸ்வக மகக ஜனக தபக சத்தியம்ங்கிறது லோகம், 7 லோகம். அதெல்லாம் எது, எப்படி அப்படின்னு கேள்வி. அவர் கையை தேய்ப்பார், கையை தேய்ச்சா நீர் வரும், நீர்லேருந்து நுரை வரும், நுரையிலேருந்து முட்டை வரும், பபிள்ஸ் வரும், பபிள்ஸ்லேருந்து தான் அண்டம், அண்டத்துலேருந்து தான் பிரம்மா, பிரம்மாவுக்கு அப்புறமா வாயு, அக்னி, அப்புறம் ஓங்காரம், வியாகிருதி, காயத்ரி. இதான் நேற்று பார்த்தது. இப்போது கிம் வரேண்யம், எது வரேண்யம்? கிம் பர்க, எது பர்கம்? பர்கோ தேவசிய தீமை. கிம் தேவசிய, எல்லாத்துக்கும் அர்த்தம் தனித்தனியாக சொல்லுங்கள். கிம் தீமகி, கிம் தியக, கிம் யக, கிம் நக. யோங்கிறத யா தான் யோவா மாதிரி இருக்கு. நக, எது நக? கிம் பிரஜோதயாத். பிரஜோதயாத்துங்கிற வார்த்தை ஞானத்தை தூண்டுவதும், நல்லா புரிஞ்சு, குரு வேலையை செய்து பிரஜோதயாத்து மறக்காதீங்க. நான் இன்றைக்கி எழுதும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. பிரஜோதயாத்து என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய கான்செப்ட் எங்கே நோக்கி, அதை குறிக்கோள், வஸ்து தானே குறிக்கோள், பிரம்மன் தானே குறிக்கோள். அந்த குறிக்கோளை நோக்கி உங்களை வழிநடத்துவதும் திசை திருப்புவதும் சதா உங்கள் அறிவை தூண்டுவதும், புரியுதா? தூண்டுவதும் வழி நடத்துவதும். யாரை நோக்கி? பரம்பொருளை நோக்கி தூண்டுவதும். இது குரு பண்ணுறாங்க. கிம் யக, கிம் நக, கிம் பிரஜோதயாத். ஓம் பூ பதில் வருது. இப்போ
ஓம் பூ அப்படிங்கிறது புவா புவர்ல புவக பூ பூ புவ லோகக பூங்கிறது பூமியையும் புவங்கிறது அந்தரிக்ஷத்தையும் சிவங்கிறது ஸ்வர்கலோகத்தையும் குறிக்கிறது. இப்போ சத்துவ கர்மா எப்படி பண்ணணும், சத்துவகுணத்தில் கர்மா எப்படி பண்ணணும், நேத்கர்மா பற்று இல்லாமல் செய்யணும், நிஷ்காமியமாக செய்யணும். ரஜோகுணத்தில் எப்படி செய்கிறான், ஆசையும் அகங்காரத்தினால தூண்டப்பட்டு செய்கிறான். தமோகுணத்தில் எப்படி செய்கிறான், மோகத்தினால தன்னுடைய எபிலிட்டி தெரியாமல், கான்சிக்வென்ஸ் விளைவு தெரியாமல், இன்ஜூரிஸ் அதனுடைய துக்கம் பெயின் தெரியாமல், லாஸ் தெரியாமல் காரியம் பண்ணால் தமோகுணம். இது வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக நேராக பிரம்மஞானம் போனால் என்ன ஆகும், நேராக அங்கே போயிடுவீங்க. நிபுணத்துவத்தோடு செய்யணும், எப்படி செய்யக்கூடாதில்லை, எப்படி செய்யணுங்கிறதுக்கு போயிடலாம் ஈஸியாக. பிரியமாக செய்யணும், பூரணமாக செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் ஞானம். இப்போ சத்வகர்மா, ரஜஸ்கர்மா, தமஸ்கர்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ பூகு வந்து பூமி, புவகங்கிறது அந்தரிக்ஷம், நடு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் உள்ள பகுதி அந்தரிக்ஷம், ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வரித்தம் ஸ்வ அப்படிங்கிறது ஸ்வர்கலோகத்தையும் குறிக்கிறது. மகர்லோகம், ஜனலோகம், மக்கள் வசிக்கிற ஜனலோகம்னு ஒரு லோகம் இருக்கான். இங்கெல்லாம் போனால் அங்கே பார்க்கலாம். நீங்கள் தப இது தப்போலோக, தவசிகள் வாழக்கூடிய இடம். தபஸ்வியெல்லாம் அங்கே இருப்பான். அங்கே போய் இருப்பாங்கன்னு நினச்சிக்காது. இங்கேயே தபஸ்வி, இங்கேயே 7 லோகமும் இருக்குது. பூலோகத்திலேயே இந்த 7 நிலைகளும் இருக்கா இல்லையா? 7 நிலைகளும் இருக்குது. இங்கேயே தபஸ் பண்ணுறது ஒரு கேட்டகரியில் இருக்காங்களா இல்லையா? வேதாந்திகள் தபஸ்வி தான். தபஸ்வின்னு சொல்கிறதுக்கே பெருமைக்குரிய விஷயங்க. இறையும் தேடணும், இறைவனையும் தேடணுங்கிறது 2 இடத்துலையும் தவமாக நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, இறைவனையும் அனுபவிச்சுக்கோ. அதுதான் அழகாக கொடுத்துருக்க. 24 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கி, 8 மணி நேரம் குடும்பத்துக்கு செலவு பண்ணி, 8 மணி நேரம் இறைவனுக்கு செலவு பண்ணி, என்ன தப்பு? மொத்தம் அது மாதிரி தான் கேடுகட்ட உலகம். ஆசை வசப்பட்டு, மோகத்தில் வசப்பட்டு, தமோ குணத்தினால சுவாமியினுடைய நேரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, மிருகமாக மாறுறதுக்கு எப்படி, அது தூண்டுறதுக்கெலாம் நிறையா பிரஜோதயத்தெலாம் இருக்குது நிறையா. நீ கோயிலுக்கு அடிக்கடி போகாத, இங்கேயே போ, வேலைக்கே போ, செக்கு மாடாவே இரு, அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். இருக்கு. தபலோகம் தபசிகள் வாழ்கிற லோகம். சத்தியமிதி சத்தியலோகம், உண்மை பேசுபவர்கள் வாழும் லோகம். தத்துன்னு எதுக்கு சொல்கிறாங்க? தத்துனா என்ன? தத்துன்னு சொன்னால் புகழ், மனம், நறுமணம் வீசக்கூடியது. உங்களுடைய புகழ், உங்களுடைய டேலண்ட் வெளிப்பட்டால் அசத்தும், எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய டேலண்ட் பேசும். நமக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறாங்க, நமக்கு மரியாதை எப்படி வருது, புகழ் எப்படி வருது? நம்மளுடைய செயல்பாடுகள் தான் வருது. நம்மளுடைய டேலண்ட்டை செய்து காட்டுறோம். அது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நமக்கு வெற்றியை கொடுக்குறாங்க, பிடிக்கலைன்னா உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதுதான் தது புகழுலகம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. நாம் இதெல்லாம் அடைய தான் போகிறோம். காரியங்கள் நடக்க இதெல்லாம் ஒவ்வொரு லோகமாக கடந்து போகிறோம். இங்கே நிற்கக்கூடாது. இதெல்லாம் மாயா. தேஜோமய வெளிச்ச லோகம். அக்னி தான் அதுக்கு தேவதான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சவித்து ரீதி, சவிதா சூரியன், ஆதித்யோ, வரேண்யமிதி எத்திர பிரஜாபதி. வரேண்யம் யாருன்னு கேட்டால் பிரஜாபதி. இதெல்லாம் அதிபதி.
இவங்கெல்லாம் கிங்கு. அதாவது அந்த விதத்தில் ஜீவ ஐக்கியத்தை அர்த்தம் கொடுத்து ஜீவேஸ்வர ஐக்கியத்தை 3 லைனும் கொடுத்தது. இது லௌகிகத்தில் அட்மின் யார், என்ன தேவதா, என்ன வேலை செய்கிறாங்க, என்ன லோகம், இதெல்லாம் வந்து லௌகிகத்துக்காக சொல்லுது, திகத்துக்காக சொல்லுது. பரத்துக்காக சொன்னது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதே முடிஞ்சிச்சு. 3 லைனும் அற்புதம். வரேணிம் எத்திர பிரஜாபதி. பர்கோங்கிறது எதுனா நீரை குறிக்கிறது, ஆப்போ லௌகிகத்துக்கு பஞ்சபூதங்களாக காமிக்குது. வை பர்கக தேவசியங்கிறது மகாதேவ், அதாவது ருத்ரன், அதாவது இந்திரன். இந்திரனும் சிவனும் ஒன்று தான். அந்த தேவேந்திரன் ஒரு வேறு, அவன் வந்து தேவர்களுடைய தலைவராக இருக்கிறான். இந்திரன்கிற போது சிவனையும் குறிக்கும், குழப்பிக்க கூடாது. எஸ்பெஷலி ருத்ரன். தேவஸ்ய தியோதத்தை இது ச இந்திரஸ்ய தஸ்மாத் சர்வபுருஷோ. இந்த இந்திரன் எதுக்கு சொல்கிறேன்னா, சர்வபுருஷோன்னா சகல லட்சங்களை சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ வல்லமையும் பெற்றவனாக இருப்பான். ஒரு ராஜா எப்படி இருப்பான்? வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், ஞானம் இருக்கும், செல்வம் இருக்கும், அழகு இருக்கும், பராக்கிரமம் இருக்கும் இல்லையா? அதுதான் சர்வபுருஷோ நாம ருத்ரக. ருத்ரன் தான் இந்திரன். அடுத்தது தீமகி இது அந்தராத்மா. தீமகின்னு சொல்கிறது ஜீவனுக்குள்ளே இருக்கிறது அந்தராத்மா, வெளியில் இருக்கிறது பரமாத்மா. அனுபவத்தில் அப்படி இருக்கா இல்லையா? உடம்பு எடுத்தால் சித்து, தோன்றாமல் இருந்தால் சத்து. சத்த பரமாத்மான்னு பொதுவாக சொல்லுவாங்க, சித்த ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. சத்து தோன்றாது, இருப்பது, எப்போதும் இருப்பது, எங்கும் இருப்பது, எல்லாமாய் இருப்பது. சித்து அறிவு, உணர்வது, அறிவது, அடைவது, கர்த்தா போகுத்தா எல்லாம் சித்து தான். இதை பிம்பம்னு சொல்லுவாங்க, சித்தினுடைய ஆபாசம்னு சொல்லுவாங்க. சித்தை வந்து சத்தை வந்து சித்துன்னு சொல்லி சித்தோடைய ஆபாசம் மனம்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம சித்துங்கிறது அறிவை தனியாக சச்சிதானந்தத்துலேருந்து தனியாக எடுத்து எப்படி 3 வார்த்தையை சேர்த்தாங்கன்னா இதுதான் சூக்ஷ்மம். இது யாரும் பிரித்து பேசுகிறதில்ல, நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இது சச்சிதானந்தம் புரிஞ்சால் மொத்த வேதாந்தமும் புரிஞ்சிடும். அதனால் யாருக்கு உணர்த்தினாலும் சூக்ஷ்மத்தை கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், வேதாந்தத்தினுடைய ஒரே வார்த்தையை, வேதாந்தத்தினுடைய சாரத்தை ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா சச்சிதானந்தம்னு இருக்கும். வேதாந்தத்தை சாரத்தை ஒரே வார்த்தையில் எனக்கு சொல்லுங்கள், சூக்ஷ்மமாக சொல்லுங்கன்னா சச்சிதானந்தம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். நான் வாழணும், நான் இருக்கணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணும். இருக்கா இல்லையா? இதெல்லாம் சத்தினுடைய லட்சணம். ஆனால் சித்து அதை என்ன பண்ணுது? அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்போ தீமகி அத்தியந்த தீமகி இது அந்தராத்மா. தீமகிங்கிற வார்த்தை ஜீவராசிகள் லோகம்லாம் படைச்சாச்சுல, அதனால் ஃபுல்லாகவே லௌகிகம். 100% அக்மார்க். லௌகிகத்தை படைத்த சிருஷ்டியை பற்றி சொல்ல தீமகிங்கிறது ஜீவாத்மாயை குறிக்கிறது. திய இத்தி அந்தர ஆத்மா பரக பரமாத்மாவை குறிக்கிறது. திய புத்தி, திய புத்திய, திய யோனக, அதை தியங்கிறது பரமாத்மாவை குறிக்கிறது. ய ய என்றால் சதா 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 சிவ புருஷக. ஏங்கிற வார்த்தை சதாசிவனை குறிக்கிறது, சத்தை குறிக்கிறது. சதாசிவம்னா என்னது? சதா முன்னேற்றம், சதா அறிவு, சதா ஆனந்தம், சதா அமைதி. சச்சிதானந்தம் அப்படியே பூரணமாக ஈஸ்வரனுக்கு பொருந்தும், பரமேஸ்வரனுக்கு பொருந்தும். சிவபெருமானுக்கு சச்சிதானந்தம் பூரணமாக பொருந்தும். ஏன்னா சதா அவர் என்னவாக தான் இருக்கார், தோன்றுவதும் இல்லை, யோகத்தில் இருக்கார், ஆனந்தத்தில் இருக்கார். யாருக்கிட்ட போனாலும் ஆனந்தம். நோ அப்படின்னா நோ, நகை தான் நோ.
யக தான் யோன்னு மாறி இருக்கு. காயத்ரி அப்படியே பிரித்து அர்த்தம் சொல்லுது. ரகசிய உபனிஷத்தில் காயத்ரி உபனிஷத்தில் 3 வாக்கியம் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொன்னுச்சு. இது ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து தனித்தனியாக சொல்லி அங்கே பாவார்த்தமாக சொன்னது இங்கே சப்தார்த்தமாக சொல்லுது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவதா, வேலைப்பாடுகள், லோகங்கள், ஈஸ்வரன் 3மே வந்துடுச்சு. ஜீவாத்மா வந்துடுச்சு, பரமாத்மா வந்துடுச்சு, ஜெகத் வந்துடுச்சு. சிருஷ்டி வந்துடுச்சு, ஜீவாத்மா வந்துடுச்சு, பரமாத்மா வந்துடுச்சு. இன்னும் இது அஸ்மாக்கம் ஸ்வதர்ம சுபாவம், மனிதனுடைய சுபாவம். அதான் என்னது, நகை எங்களை நம்மளை குறிக்குது. ஸ்வதர்மம் சுபாவத்தில் தானே வாழ்கிறோம். மனுஷன் யார்? மனுஷன் சுபாவம். இறைவன் யார்? சத்பாவம். ஜெகத் என்னது? அபாவம். மனிதன் சுபாவமாக போனான்னா மனுஷன், அறிவை சேர்த்தானா தேவன், பிரம்மஞானத்தை சேர்த்தானா தேவன். அது வரைக்கும் தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம் தான். ஒரு நேரம் இருட்டில் இருப்பான், ஒரு நேரம் பாதி இருட்டு வெளிச்சத்தில் இருப்பான், ஒரு நேரம் வெளிச்சத்தில் இருப்பான், மறுபடியும் இந்த சர்க்கிளில் சுற்றின்னு இருப்பான். ஞானிகள் இந்த சுபாவத்தையெல்லாம் கடந்தவன். இது புரியுதா? நோ இத்தியா அஸ்மாக்கம் ஸ்வதர்மே பிரஜோதயாத் இது. பிரஜோதயாத்து என்னது? பிரஜோதயாத்து இது காம. இதுதான் இதனுடைய வேலை. என்ன? இமான் லோகான்னு பிரத்யாசிரியத்தோ. இதுதான் பிரஜோத, தூண்டுவது. எதை நோக்கி? லட்சியத்தை நோக்கி தூண்டுவது. உன்னுடைய விருப்பம் என்ன? ஜீவேஸ்வர ஐக்கியம் தானே. அந்த லட்சியத்தை நோக்கி இமான் தூண்டுவது. காமம், காமத்தை நோக்கி, அந்த ஆசையை நோக்கி, அந்த குறிக்கோளை நோக்கி. இந்த இடத்துல காமம்னா ஆசைன்னு எடுக்கக்கூடாது, லட்சியம்னு எடுக்கணும். லட்சியத்தை நோக்கி தூண்டுவது பிரஜோதயாத்து, வழிநடத்துவது. இதுவே என்னவா இருக்கு? லோகான் பிரத்யாசிரிதையக பரோ தர்ம இத்தியா இத்தி ஏஷா காயத்ரி. இந்த காயத்ரி இப்படியாக இந்த உலகத்துக்கே மேலான புகலிடமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கே மேலான புகலிடமாக இருக்கிறது. ஏன்னா ஜகத்தை சொல்லிட்டு, ஜீவனை சொல்லிடுச்சு, பரமனை சொல்லிடுச்சு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தையும் சொல்லிடுச்சு. அதனால் எல்லாத்துக்கும் இது புகலிடமாக இருக்கிறது. சொல்கிறது புரியுதா? சிருஷ்டியை சொல்லிடுச்சு ஜகத்து, ஜீவாத்மா சொல்லிடுச்சு அந்தராத்மா, பரமாத்மா சொல்லிடுச்சு தியக பரமாத்மா, தீமகி ஜீவாத்மா, தியானம் பண்ணுறவன் ஜீவாத்மா, புத்தியாக இருக்கு ஞானமாக இருக்கிறவன் பரமாத்மா. இதிலே வந்திருக்கு பாருங்கள். தீமகனா தியானிக்கிறது. அதில் என்ன சொல்லுவான்? தத்புருஷாய, மேலோட்டமான ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன் இல்லையா? தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பிரஜோதயாத்துன்னு வரும் இல்லையா? தன்னோ ருத்ர பிரஜோதயா, தன்னோ சிவ பிரஜோதயாத்துன்னு வருது இல்லை? அதில் என்னது? தத்புருஷாய வித்மகே, அந்த புருஷனை அறிவோம், தீமகி அவரை தியானிப்போம், அவர் எங்களுக்கு நன்மை செய்யட்டும், எங்கள் அறிவை தூண்டட்டும். அதான அர்த்தம். கடவுளை எந்த கடவுளோ அதுக்கு அந்த கடவுளை போட்டுக்க வேண்டியதுதான். அதான அர்த்தம். அப்போ தீமகிங்கிறது தியானிக்கணும், அவரை நாங்கள் தியானிக்கணும். தியோனா எங்கள் புத்தியை தூண்டோம்னா எங்கள் பரமாத்மாவை எங்களை தூண்டி நாங்கள் அவரோட ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு முயற்சி பண்ணட்டோம்னு அர்த்தம். இந்த சூக்ஷ்ம அர்த்தத்தை தான் அவங்க வார்த்தைகளால், ரொம்ப குறைவான வார்த்தைகளால் நமக்கு உணர்த்துறாங்க. இது புரியுதா? புரியுதா இல்லையா? அதனால தான் தீமகி தியானத்தை குறிக்குது, அது மனிதன், அதனால் ஜீவாத்மா. ஞானத்தை குறிக்குது, அது பரம்பொருள், அதனால் பரமாத்மா. பிரஜோதயாத்து குரு, கரெக்டாக தான் வருது. 2 பேரும் இணைக்கிறது சதா தூண்டிக்கிட்டே இருக்காரு, கரெக்டாக தான் வருது. ஜகத்து தான், எல்லாமே கரெக்டாக வருது. எத்தனை அர்த்தம் பார்த்தீங்களா? ஒரு காயத்ரிக்கு எத்தனை விதமான அர்த்தம் பாருங்கள்.
ஒரு மாதிரி ஸ்தூலமாக ஒரு அர்த்தம் வருது, சூக்ஷ்மமாக ஒரு அர்த்தம் வருது, காரணமாக ஒரு அர்த்தம் வருது. கடைசியில் பார்த்தா அத்வைதத்தை கொண்டு வந்து நிறுத்துது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொண்டு வந்து நிறுத்துது. சாச்சக்கி கோத்ரா. அடுத்தது கோத்ரா. என்ன கோத்திரம்னு கேட்குறாங்களே, யார் உனக்கு குருன்னு அர்த்தம், இல்லைன்னா உன்னுடைய வம்சம் என்ன அப்படின்னா அந்த குருவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேதம், இந்த வம்சம், இந்த பரம்பரை. கோத்திரம் தெரியாதவங்க சிவகோத்திரம்னு தாராளமாக சொல்லலாமா, முடியாதா? எல்லாரும் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. எல்லா ரிஷிகளும் எங்கேருந்து வந்தாங்க? ஆகாயத்துலேருந்து தான் வந்தாங்க. ஸோ கோத்திர காயத்ரிக்கு கோத்திரம் கேட்குறாரு. சாச்சா கிம் கோத்ரா, என்ன கோத்திரம் காயத்ரிக்கு? கத்தி அக்ஷரா, எத்தனை எழுத்துக்கள்? கத்தி பாதா, எத்தனை பாதங்கள், எத்தனை அடி இருக்குது? கத்தி குக்ஷய, கைகள், ஆம்பிட்டுன்னு சொல்லுவாங்க, ஜென்ம குக்ஷயன்னு சொல்லியிருக்காங்க, கைகள்னு அர்த்தம் எடுத்துங்க. காணி ஷீஷானி, எத்தனை தலைகள்? பதில் சாங்கியாயன கோத்திரம். சாங்கியான ரிஷி, சாங்கியாயன ரிஷி. நம்ம சொல்லுவோம் என்ன சாங்கியம்னு சொல்லுவோம்ல, சாங்கியத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா சாஸ்திரத்துக்காக சாங்கியம். அவர் சொன்னார் ரிஷி. அந்த காலத்தில் ரிஷி வந்து ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று மேலானதான எளிமையான வழிமுறைகளை மக்களுக்கு கொடுக்க, அதை வழிபட்டால் ஈஸியாக இறைவனை அடையலாங்கிறதுனால மார்க்கத்தை அவங்க எளிமைப்படுத்த ரிஷிகள் அதிகரிக்க மார்க்கங்கள் எளிமையாக இருக்குது. அது புரியுதா? ஒரு காரணம், ரிஷிகள் தன்னுடைய தியானத்தில் வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க, மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அறிவு நிலையில் பக்குவப்பட்டவன் என்ன பண்ணுறான், எந்த மார்க்கம் மேலானதோ மக்கள் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ கடையில் பைக் இருக்குது, கார் இருக்குது, டூ வீலர் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, பல கேட்டகரியில் இருக்குது. ஏன் நீ சைக்கிள் வாங்கின, நீ ஏன் பைக் வாங்கின, நீ ஏன் கார் வாங்கின, நீ ஏன் வந்து காருக்கு மேலே என்ன இருக்குது, லக்ஸுரி கார் வாங்கின, அதெல்லாம் கேட்க முடியுமா? இப்போ தெரியுதா? இப்போ ஏன் எல்லாம், இப்போ நீங்கள் எல்லாம் சமன்னு சொல்ல வேண்டியது தானே, எல்லாருக்கும் BMW கார் வாங்கி கொடுத்துட வேண்டியது தானே? சொல்லுங்கள். என்னென்னமோ பேர்லாம் இருக்கா, லம்போதினி, ரோல்ஸ் ராய்ஸ், ஸ்கோடா, ஆடி பாடி, சரியான கேடியாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது நினச்சிட்டு இருக்கேன், டக்குன்னு அடித்து விடுவார் பாயிண்ட்டு. ஆடி இதெல்லாம் இருக்கா, லம்போதினி, ரோல்ஸ் ராய்ஸ். இந்தியன்காரன் ஒருத்தவங்க கூட சொல்ல பார்த்தீங்களா? சரி, நான் மாருதி, டாட்டா சொல்லிட்டு போவோம், நம்ம ஒரு பெருமைக்காக. நாங்களும் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள்லாம் கீழே இருக்கிறோம். இப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எந்த வாகனத்தில் பயணம் பண்ணுறது நீங்கள் தானே. நீங்கள் எல்லாருமே ஃபார்ச்சுனர், நமக்கு பிடித்தமானது வாங்கிறது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கே நிறுத்துறது அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா கல்லை விட்டு அடிச்சிடுவான். ஒரு சின்ன கீறல் பட்டாலே ஹிருதயமே உங்களுக்கு வெடிச்சு போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கணும். அதனால் குக்ஷயங்கிறது ஆம்பிட்டு குறிக்கும், அக்கள் குறிக்கும். ஆனால் கையினுங்கிற அர்த்தத்திலே எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் அப்படி கூட அர்த்தம் எடுத்துருக்கலாம். காணி ஷீஷானி, எத்தனை தலை. அப்போ ரிஷிகள் சாங்கியாயன எதுக்கு சொன்னாங்க? சாங்கியாயன தான், சாங்கியாயன் வந்து கோத்திரம், இவருக்கு குரு, காயத்ரிக்கு குரு. அப்போ ஏன் இத்தனை ரிஷிகள் வந்தாங்க? எளிமைப்படுத்துறதுக்கு வந்தாங்க. சந்தேகம் இருக்கா, சரி பண்ண வந்தாங்க. குழப்பம் இருக்கா, சண்டை போட்டுன்னு இருக்காங்களா, சரி பண்ணிவிடுவாங்க. நிறைய ரிஷிகள் இருக்காங்க. சப்த ரிஷிகள் பிரதானம்,
நிறைய ரிஷிகள் இருந்து தான் ஆகணும். பேரறிவு மிக்கவர்கள் ரிஷிகளுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிரம்மஞானத்தில் க்ரியேட்டிவாக செயல்படுறாங்கன்னா அவங்க ரிஷிகள். பிரம்மஞானம் அடிப்படை. அதுலேருந்து அவங்க பல மந்திரங்களை கண்டுபிடிப்பாங்க, தந்திரங்களை கண்டுபிடிப்பாங்க, யந்திரங்களை கண்டுபிடிப்பாங்க. மந்திரம், யந்திரம், தந்திரம் கண்டுபிடிச்சி அதையும் கடந்து ஞானத்தில் நின்று, யோகத்தில் நின்று, சித்திகளை நின்று எல்லாத்தையும் கடந்து நிற்பாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தவ வலிமைக்கு தகுந்த வல்லமை இறைவன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். எல்லாம் நீ எடுத்துக்க வேண்டியதுதான், தபஸ் பண்ணி நீ எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு குரு எப்படி விளங்குறாரு? ஏகாகிரம் பிரம்மனிஷ்டையில் இருந்தால் அவர் நல்ல குரு. அதனால் அவர் சாமானியனாக இருந்தாலும் சம்சாரத்தில் இருந்தாலும் ஒரு க்ஷண மாத்திரத்தில் என்னவாயிடுவாங்க? பிரம்மத்தோடு தொடர்பு கொண்டுருவாங்க. அதனால தான் ஜீவாத்மாவோடைய தொடர்பு கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. பரமாத்மாவுடையும் வல்லமை, தொடர்பு கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்காரு. அதனால் குருவை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எடை போட முடியாது. ஒரு நேரம் சாதாரணமாக பேசுகிறாரு, ஒரு நேரம் ரொம்ப யாருமே பேச முடியாத பேசுகிறாருன்னா கனெக்ஷனாக தான் விஷயம். இப்போ சாங்கியாயன் கோத்திரம் சா சதுர்விம்சத அக்ஷரா. எழுத்து எத்தனைன்னு கேட்டல 24 எழுத்து மாத்திரா. காயத்ரி திரிபாதா சதுஷ்பாதா ரெண்டுமே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தது திரிபாதம், காயத்ரி உபநிஷத்தில் பார்த்தது திரிபாதம். ஓம் பூகு புவக ஸ்வக கிடையாது. இப்போ இதில் சேர்த்ததுனால 4 பாதம். அது 3 இருக்குது 4 இருக்குன்னு சொல்லிடுச்சு. மந்திரமே சொல்லிடுச்சு. சண்டை போட்டு கிடக்காதீங்க, ரெண்டுமே இருக்கே, உங்கள் விருப்பம்னு சொல்லிடுச்சு. புனஸ் தஷ்யாஸ் சாத்வரக, மீண்டும் அதற்கு 4 பாதமும், சத்குக்ஷியாம் 6 கைகளும், பஞ்சசீஷானி 5 தலைகளும் பவந்தி இருக்கின்றன. கே பாதா எத்தனை பாதம், காச்சகுக்ஷயா எத்தனை கைகள், காணி சீஷானி எத்தனை தலைகள், இதுக்கான பதில் தான். ரிக்வேதோ ஆசிய பிரதம பாதோ பவதி. ரிக்வேதம் முதல் பாதம், யஜுர்வேதா த்விତୀய பாதாக, சாமவேதா திருத்திய பாதாக 3வது பாதம், அதர்வண வேதா சதுர்த்த பாதாக. பூர்வ திக்கு பிரதம குக்ஷி பவதி, கிழக்கு நோக்கி முதல் கையும், தட்சிணா த்விତୀயா 2வது கை தெற்கு பக்கம், பச்சிமா திருத்தியா மேற்கு பக்கம் 3வது கையும் குக்ஷி பவதி. உத்தரா சதுர்த்தி வடக்கில் 4வது கையும், ஊர்தவா பஞ்சமி மேல் நோக்கி ஒரு கையும் குக்ஷி பவதி. அதஹ் ஷஷ்டி கீழ்நோக்கி 6வது கையும் இருக்கிறது. வியாக்கரணம் அஸ்ய பிரத்தமாக, ஆமாம் அஸ்யா பிரத்தமாக சீஷ முதல் தலை வியாக்கரன். அதாவது வேதத்தினுடைய அங்கம் 6 அங்கம் இருக்குது. அதில் எதை விடுதுன்னு பார்க்கலாம். வியாக்கரன் அஸ்யாஹா பிரதமம், முதல் தலை கிராமர் பவதி. சிக்ஷா த்விତୀயம் எஜுகேஷன், எல்லா எஜுகேஷனும் 2வது தலை. கல்பஸ்திருத்தியா 3வது கல்பம்னா என்னென்னா இந்த வைத்தியம், நோய் தீர்க்கிற சம்மந்தப்பட்டது, யாகம் பண்ணக்கூடிய சம்மந்தப்பட்ட கலைகள் அடங்கியது கல்பம். நிருக்தி சதுர்த்தக. நிருக்தினா சொல்லிலக்கணம்னா ஒரு சொல் எப்படி உருவாகுது, அதுக்குடைய வேர் சொல் எங்கேருந்து இருக்கு, காரணப்பெயரா காரியப்பெயரா அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணத்தினால இதை இப்படி சொல்கிறாங்க, எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. சொல்லிலக்கணம் தான். சொல்லிலக்கணம் தான் நிருக்த சதுர்த்தக 4வது தலை. ஜோதிஷாம்
அயனமிதி பஞ்சம 5வது தலை ஜோதிடம். கா திக்கு கோ வர்ண எந்த திசை நோக்கி எந்த நிறத்தில், கிம் ஆயத்தனம் எது இருப்பிடம். அதாவது காயத்ரி எந்த திசையை நோக்கி என்ன நிறத்தில் எந்த இடத்துல இருக்காங்க. கிம் ஸ்வரக என்ன சவுண்டு அவங்களுக்கு. கிம் லக்ஷணம் என்னென்ன லக்ஷணம். காணி அக்ஷர எத்தனை எழுத்துக்கள். தேவதானி தேவதைகள் யார் யார். கா ரிஷியக யார் யார் ரிஷிகள். காணி சந்தாம்சி என்னென்ன சந்தங்கள் அளவு மீட்டர். கா சக்திய என்ன சக்தி ஆற்றல் என்ன. காணி தத்துவானி என்னென்ன தத்துவங்கள் விளக்குறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ச அவயவகா என்னென்ன அங்கங்கள். இப்படின்னு கேள்விகள் 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டாச்சு. பதில் பூர்வாயாம் பவத்து காயத்ரி கிழக்கு நோக்கி காயத்ரியும், மத்தியமாயாம் பவத்து சாவித்ரி நடுப்பகுதியில் சாவித்திரியும், பச்சிமாயாம் பவத்து சரஸ்வதி மேற்கு நோக்கி சரஸ்வதியும், ரக்தா காயத்ரி சிகப்பு நிறத்தில் காயத்ரியும், ஸ்வேதா சாவித்ரி வெள்ளை நிறத்தில், அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க கலர் அப்படி தான் வெள்ளை நிறத்தில் சாவித்திரியும், கிருஷ்ணா சரஸ்வதி கருப்பு நிறத்தில் சாம்பல் நிறத்தில் சரஸ்வதியும். 3 தேவிகளுக்கும் 3 இருப்பிடம் என்னென்னா பூகு புவக சிவக, அதுதான் பிருத்திவி. அப்புறம் பிருத்திவி, அப்புறம் அந்தரிக்ஷம், அப்புறம் ஜோ உலகம் ஸ்வர்க்கம். அப்படின்னா ஆயத்தனம். இந்த 3 மந்திரம் வரைக்கும் இருக்குது. மிச்சது நாளை பாடு. 3 மந்திரம் பார்த்துருக்கோம். மொத்தம் 8 மந்திரம். நாளைக்கு இது பூஜை பண்ணலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. குருவாய் அருவாய் முதலாய் வலுவாய் மலர்